உலக தமிழ் சொந்தங்களே, திருச்சி டைரியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதற்காக காளையை வளர்ப்போர் தங்களது காளைகளுக்கு பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் சூரியூர் மற்றும் லால்குடி, மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கேப்டன் காளை என அழைக்கப்படும் அந்த காளைக்கு உரிமையாளர் ராஜி தரும் பயிற்சி தான் தற்போது பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு தரும் தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றிகள் பல. இந்த பயிற்சியை பற்றி காளையை வளர்ப்போர் தரும் கூடுதல் தகவலையும் தற்பொழுது கேட்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2025 ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் எல்லாம் குழந்தை மாடுகள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள்கிட்ட மாடு வந்து 4 பாச்சைகள் இருக்குது. நாங்கள் மாடுன்னு சொல்ல மாட்டோம், எல்லாருமே குழந்தைங்களா தான் வளர்த்துக்கிருக்கோம். ட்ரைனிங் வந்து இப்போ என்ன கொடுத்துக்கிருக்கோன்னா நீச்சல் பயிற்சி, இன்னும் குத்துற பயிற்சி, நடப்பயிற்சி எல்லாம் கொடுத்துக்கிருக்கோம். மாட்டுக்கு தீவனம் என்ன வைக்கிறோம்னா மத்தியானம்னா கேஸ் தீவனம், குச்சி தீவனம், அந்த மாதிரி ஐட்டங்கள். காலையில் வந்து பச்சரிசி, வாழைப்பழம் அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துக்கிருக்கோம். நைட்டு பேரிச்சம்பழம், கடல மிட்டாய் அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்துக்கிருக்கோம். தை மாதத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்டி மாடு வந்து நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், நாங்கள் தேனி மாவட்டம், நிறையா மாவட்டத்துக்கு போயிட்டு நிறையா பரிசு வாங்கியிருக்கோம். மாட்டு பேர் வந்து கேப்டன் சொல்லி அவுத்துக்கிருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்டிவேஷன் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருக்கும். அந்த மூக்குனாங்கரை வெட்டினீங்கன்னா அதோட வெறிய கோவமும் அது தனி. களத்தில் அது வந்து பயங்கரமான ஆக்ரோஷத்தோடு இருக்கும். அந்த ஆக்ரோஷத்தை அந்த ஒரு 3 நிமிஷம் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிருக்க மாட்டோம். எங்களுக்கு பேர் தான் முக்கியம். இப்போ ஜல்லிக்கட்டு பரிசுக்காக நாங்கள் போகல, எங்கள் ஒரு பேருக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஊருக்கும் எங்கள் வீட்டுக்காக பேருக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஜல்லிக்கட்டு பரிசுக்காக போகல. மாடு பிடிச்சாலும் மாட்டு பிடிக்கிற ஒரு வீரரை வந்து பாராட்டுவோம். மாடு பிடிக்கிறதுனாலும் எங்களுக்கு பெருமை தான். எங்கள் ஊருக்கும் எங்கள் வீட்டுக்கும் பெருமை தான். தாத்தா காலத்தில் மாடு வளர்த்துனாங்க, அப்பா காலத்தில் மாடு வச்சுருந்தாங்க. இப்போ நாங்களும் மாடு வச்சு வளர்த்துக்கிருக்கோம் பேருக்காக. பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டி வந்து போன டைம் மாதிரி இல்லாமல் இந்த டைம் நல்லா சூப்பராக இருக்கணும். சில ஊரில் டோக்கனுக்காக பெரிய பிரச்சனைகள் இருக்குது. பின்வாடியெல்லாம் பார்த்தா மாடு வளர்க்குறதே ஆசை விட்டு போயிரும் போல். பின்வாடினால தான் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாட்டு உரிமையாளர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டெல்லாம் வளர்த்துக்கிருக்கோம். பேரும் புகழுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிருக்கோம். என் பேர் வந்து ராஜு. அதான் நான் அங்கேயே போட்டாங்க.
கூல் ஆகிட்டாங்க செட் ஆகிடுச்சு. ஆமாம் என் உருவத்தில் ஒருத்தன் இருக்கான். ஏன்னு பார்க்குறேன். நல்ல டேக்கில் ஆஃப் ஆகிடுது டக்குன்னு. இதெல்லாம் தீர்ச்சு ஜம்ப் பண்ணதுல நேராக ஒன்று தகுதிடா சைடு. இன்னமே படம் பார்க்குது. அப்புறம் நம்ம ஏமாத்துறோம் தம்பி.